எல்லாருக்கும் மன்மத வணக்கம். அதெல்லாம் உனக்கு ப்ரௌடா? அதுல உனக்கு பெருமையாடா? எல்லாம் உன்னால வந்து. எல்லாருக்கும் மன்மத வணக்கம். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி. அது என்னடா சொன்ன அவன்? தாய்மார்களுக்கு கட்டணம் இல்லாம அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம் சொன்ன மாதிரியே நிறைவேற்றுவோம். புரட்சி தலைவர் வந்துட்டாயா, புரட்சி தலைவர் வந்துட்டாயா. பூரணி சூப்பர் 6 திட்டம். இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். அன்னபூர்ணி சூப்பர் 6 ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள நலிந்த குடும்பத்தினர் பயனடைவார்கள். என்னடா புத்தலாட்டது? இந்த ராஜா, உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ. அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா? பெண்கள் பயன்பெறும் வகையில் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் தாய்மாமன் தங்கமோதிர திட்டம், வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம், அண்ணனின் சீர்திட்டம் போன்ற திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு அதற்கான நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டு மேலும் நமது அரசு மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்தினை முதன்மை நோக்கமாக கொண்டு என் கோபத்தை கிளப்பாத ஐயா. இன்னைக்கு உங்க முன்னால ஒரு குறையே விட போகுது. இலக்கு நிர்ணயம் செய்து பல்வேறு திட்டங்கள் அடுத்து வருகின்ற 1ஆம், 3ஆம் மற்றும் 5ஆம் ஆண்டிற்குள் நிறைவேற்றத்தக்க திட்டங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். பெண்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்களுக்கு செயல் வடிவம் கொடுத்து இவ்வரசு நிறைவேற்றும். நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்துத்தான் போயிருவோம். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. கேபெட்ரோல் தோழர்களுக்கு வணக்கம். கடந்த 2-3 மாதங்களாக இடதுசாரி சிந்தனை கொண்ட கருத்துக்களுடன் தாவேக அரசை விமர்சிப்பதால் நமது சேனல் வியூவர்ஸ் போகாமல் இந்த தாவேக அரசு தொடர்ந்து திட்டமிட்டு முடக்கி வருகிறது. மக்களுக்காக நிற்கும் எங்கள் சேனல் தொடர்ந்து பயணிக்க உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுகிறது. உங்களால் முடிந்த சிறிய உதவி சூப்பர் தேங்க்ஸ் மூலம் அல்லது QR கோடு மூலம் ஸ்கேன் செய்து உங்களுடைய நிதியை செலுத்தலாம். உங்களுடைய சிறிய உதவி எங்கள் டீமுக்கு பெரும் பங்களிப்பும் உற்சாகத்தையும் கொடுக்கும். அது மட்டுமில்லாமல் நீங்க பார்க்கும் வீடியோக்களை தயவு செய்து கமெண்ட் செய்து அதிகமாக ஷேர் செய்யுங்கள். அப்படி செய்தால் எங்கள் சேனல் பல்க் ரிப்போர்ட், அதாவது ரூட் மாஃபியா ஜெகதீஷ் டீம் மூலம் பல்க் ரிப்போர்ட் செய்த எங்கள் சேனல் மீண்டும் பழைய நிலைமைக்கு வரும். தயவு செய்து வீடியோ பார்ப்பவர்கள் கமெண்ட் செய்து அதிகப்படியாக ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. இல்லாத பெருமை எங்கள் தலைவருக்கும் இருக்கும் பண்ணு. என்னது? அவர் நடந்து வந்தா கிளாஸா இருக்கு. அவர் பேசுறது எல்லாமே மாசா இருக்கு. துறை வல்லுநர் பேசுறது எல்லாமே மாசா இருக்கு. 5932 பேசுறது எல்லாமே மாசா இருக்கு. சட்ட வல்லுநர்களுடன் இது என்ன பெரிய பிரமாதம்? 100 நாள்ல நம்ம முதலமைச்சர் செஞ்ச ஒரு சொற்ப சாதனைகளை மட்டும் நான் உங்ககிட்ட பகிரணும்னு நினைக்கிறேன். ரூபாய் 1,00,00,100,00,34,83,00,000 டெல்டா அல்லது மாவட்ட நீர் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் 2026. இல்ல புரியல. 1,00,00,100,00,34,83,00,000 டெல்டா. இவ்வளவு வருஷம் நம்ம காலேஜஸ் ரன் பண்ணிட்டு இருந்தோம்னா அங்கேருந்து எப்படி குவாலிட்டி வரும்? ஒரு குவான்டிட்டி மட்டும் தான் வெளியே வரும். அது அடிப்படையில் நம்ம எந்த முயற்சி எடுத்த மாதிரி தெரியல. அதுக்கு பிரைவேட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபார் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் அங்கே கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் போறாங்க. அது நான் இங்கே வந்து செஸ் பண்ணணும் விரும்ப. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. செஸ் பண்ணணும் சொல்லணும் விருப்பப்படுறேன். கான்ஸ்டபிள், இவனுங்க எல்லாரையும் கூட்டி போய் சொற்றொடை பார்த்து சற்று அலட்சியமாக இருந்து விட்டேனோ என்று கருதினேன். ஆனால் அவர்கள் தந்திருக்க புள்ளி வரும் ஒன்றிய அரசு புள்ளி வரும்.
எங்கள் தளபதி புள்ளி ஓரம் அல்ல, எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் புள்ளி ஓரம் அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் புள்ளி ஓரம் அல்ல. ஒன்றிய அரசின் தரவரிசை பட்டியலில் சொல்லி அனுப்புறதாண்டா. யார் சொல்லி? டாக்டர் சொல்லி அனுப்புறாரு. இதுவரை வழங்கப்பட்ட பட்டியலில் பல்கலைக்கழகங்கள் 100ல் 20 பல்கலைக்கழகங்கள் தரவரிசை பட்டியலில் தமிழ்நாடு. கலையறிவியல் கல்லூரி 100, அது 33 கலையறிவியல் கல்லூரி தமிழ்நாடு. ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு 50ல் 7 தமிழ்நாடு. பொறியியல் கல்லூரியில் 100, 14 தமிழ்நாடு. மருத்துவக் கல்லூரி 50, 8 தமிழ்நாடு. இன்னும் பட்டியல் தொடரும். எனவே எண்ணிக்கையும் அதிகரித்தோம், தரத்தையும் உயர்த்தினோம். அதுதான் திராவிட மாடல் அரசு என்பதை மீண்டும் பதிவு செய்கிறேன். நம்ம கத்திய நம்ம கழுத்துக்கே திருப்பிட்டாங்களே. அமித்ஷா உள்ள ஒண்ணு பேசுறாரு, மசோதாவுல ஒண்ணு சொல்றாரு அப்படிங்கறத நம்ம இதுல சொல்ல வரானே. ஆதாரம்லாம் நான் பேசல. அது ஓனர் சொல்லியா? யாருடா ஓனரு? டக்ளஸ் அண்ணே. யாரு டக்ளஸ் அண்ணனா? இந்த கட்டையின் அடிப்படையில் நான் பேசுறேன். அமைச்சர், நம்முடைய அமைச்சர் சொன்ன கருத்துக்களை பிரதம மந்திரி பேரோ அது வேணா நம்ம எடுத்துடலாம். நம்ம அது தேவையில்லை. பேக் அடிச்சிட்டான் பாத்தியா? நான் தான் சொன்னல பேக் அடிச்சிரானு. பேக் அடிச்சிட்டான் பாரு. இவன் தான் ரேவஸ்டீரியோட பயங்கரமா ஜம்ப் பண்ணக்கூடிய ஆள்ரா. இவனை போய் நம்பி கொலை பண்ணிட்டு வந்திருக்கியே. அவன் வாழ்க்கையை நாசப்படுத்தினால உன் வாழ்க்கையும் போயிருக்கு. 23 கட்சி கூட்டணி இல்லன்னு நினைச்சுக்கோங்க. திமுக 10 தொகுதி ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. காங்கிரஸ் இல்லன்னா விசிகே இல்லன்னா கம்யூனிஸ்ட் இல்லன்னா என்னடா ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. நீங்க இன்னைக்கு எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் காங்கிரஸ், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் கம்யூனிஸ்ட், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் ஐஎம்எல், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் விசிகே. இப்ப பாரு சீன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றோம் என்று அது நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். அதெல்லாம் ஒன்றுமில்லை. எங்களுடைய கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றவருடைய ஆதரவோடு தான் நீங்கள் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறீர்கள். இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. அதை செஞ்சீங்க. உங்களுக்கு அவ்வளவு ரோசமா அது எங்க இருக்கு? அவரை வெளியே அனுப்பிச்சு விட்டு ஆட்சி வந்தீங்க. ஏன் வெளியே 80ல தோத்து போய் நின்ன போது காங்கிரஸை கை கொடுத்தது திமுக இல்லைன்னா காங்கிரஸே வந்திருக்காது. சொல்லி கொடுத்து கூட்டி வந்து ஆட்சி கவுந்து போயிருமேங்கிற பயத்துல தான் சீக்கிரம் அந்த பயம் எனக்கு இருக்கு. சிஎம் ஆகும் இருக்கும் எங்கள் தலைவா, நாளைய பாரதத்தின் பிஎம் நீங்கள் தான். செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து மஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கண்ணா. ஏஎம் பிஎம் பார்க்காமல் உழைக்கும் எங்கள் சிஎம்ஏ, நாளைய பிஎம் நீங்கள் தான், நாளைய பிஎம் நீங்களே தான். நீயே காசு கொடுத்து சொல்ல வச்சியாம? அப்படி எல்லாம் சொல்ல சொல்லீங்க. மந்திரி ஆகலாம்ங்கிற ஆசை எனக்கு இல்லீங்க. 2 காலை எடுத்துருவேன். என்னது 2 காலை எடுத்துருவீங்களா? ஐயா, இனிமே டிராமா சினிமாவில் கூட நான் முதல் மந்திரி வேஷம் போட மாட்டேங்க. நான் புரட்சி தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டவன், புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு. ஏண்டா உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாதா? புரட்சி தலைவர் அம்மாவோடும் பயணத்தை மேற்கொண்டேன். 2 தலைவரை பார்த்ததற்கு பிறகு அந்த தலைவர் வழியில் தமிழ்நாட்டை ஆளுகிற சக்தி மட்டுமல்ல, எதிர்கால இந்தியாவை ஆளக்கூடிய சக்தியாக விளங்கக்கூடியவர் தான் இவர் சிரி போலீஸ். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள். மவன அரசியல் ஆசையை விட்டுடு, இல்ல நெருப்பு வச்சு கொளுத்திடுவேன். என்னது நெருப்பு வச்சு கொளுத்திடுவீங்களா? நம்ம தளபதி எங்க போனாலும் அங்க போக்கஸ் இருக்கும். முகரக்கட்டிய பார்த்தாலே மூட அவுட் ஆகுதுடா போடா. டெல்லிக்கு போனாலும் போக்கஸ் இருக்கும். நாளைக்கு அந்த டெல்லியே கூட அவர்தான் இருக்கலாம். பொறாமடா பொறாம. என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா. இப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம தலைவர் போயிட்டு இருக்காங்க. நேஷனல் லெவல்ல ஒரு லீடர் உருவாகிட்டு இருக்காரு. என்னடா சொல்ற? வேற யாரும் கிடையாது, நம்ம சீஃப் மினிஸ்டர் தான், நம்ம அண்ணன் தான். காரி மூஞ்சில துப்பத்துள்ள கூண்டு போய். அதனால தாவேகா அவருடைய இன்றைய அமைச்சர்கள் எல்லாருக்கும் அந்த உண்மை தெரியும். அவர்கள் எல்லாம் அமைச்சராவதற்காக காங்கிரஸ் கட்சியுடைய ஆதரவு முதல்ல வந்துச்சு. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. அமித்ஷா கதை முடிச்சிருப்பாரு. எல்லா கதையும் முடிச்ச நேரம் கட்சியை உடைச்சு அண்ணன் பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கியிருப்பாங்க. அவரை முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்கு ராகுல் காந்தியோட அவர் ஆதரவு கேட்டார். முதல் கடிதம் கொடுத்ததுங்கிறது ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சி தான் கடிதம் கொடுத்து. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம்
என்ன பண்ணிடுவானுங்க? வருங்கால பாரத பிரதமரே அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களே, இந்த இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கிறது. நான் வண்டுமுறை தாங்க. உங்ககிட்ட பேசுறதே அசம்பு தெரியாம பேசுறாங்க. அட பாவி, சரியான பழிலாம். இன்னும் 5 நிமிஷத்துல நீங்க வர போறாங்களா? வாங்கடா, கடையை காலி போடுவோம். ஆவுன்னா போன புடிங்க அட்ரஸ் கொடுத்துறாங்களே. மன்மத நன்றி. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கலடி. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.